கோதுமை தோசை தாங்க மக்களே. காலையில் வீடியோ எடுக்கலை, டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டேன். கோதுமை தோசை தான் இப்போதைக்கு. கோதுமை தோசை இன்னும் கொஞ்சோண்டு மாவு இருக்குது. மாவு இருந்தது, சரியா அந்த மாவுலே வேஸ்ட்டாக போயிடுமேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கப்பு மாவு போட்டு ஒரு 3 தோசை நமக்கு வர்ற அளவுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் தீபாவளி இருந்தாலும் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். காலையில் செஞ்சு வச்ச சுரக்காயும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் வச்சுங்க. சும்மா கொஞ்சோண்டு மட்டும் 2 தோசை ஊற்றி ஒரு இட்லி இருந்து 2 தோசை ஒரு இட்லி சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டேங்க. மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு போகல. இன்றைக்கி மத்தியானம் சும்மாவே இருந்துட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சி. இன்றைக்கி வியாழக்கிழமை. சரி வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 நாளைக்கு இன்னும் மழை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் பார்த்தேன், சரி இன்றைக்கி வீடெல்லாம் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சும்மா அதை ஊற்றிட்டுக்கிறேன். பாருங்களேன், நான் வீடியோ பார்த்துட்டு எங்கேயுமே தொலை விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ரைஸ் பிராண்ட் ஆயில் இருந்தாங்க. நல்ல எண்ணெய் வாங்கணும். கொஞ்சம் எல்லாத்துக்கும் கடைக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் டிமாண்ட். இப்போ வேலை பண்டிகை நெருங்க நமக்கு கொஞ்சம் ஏதோ இந்த டைமில் நம்ம தைக்கிறதோ ஏதோ கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா மாதம் கடைக்கு ஒரு 8000 ரூபாய் வாடகை. என் தம்பி வீட்டுக்குள்ளே வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்குது. எங்கள் அம்மா பண்ண சொல்லியிருப்பாங்க, சாப்பிட்டாலாம் என்ன செஞ்சாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தை பார்த்துக்கிறா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கண்டுக்காமல் இருந்தாங்க. ஏன்னா ஃபுல் டீட்டெயிலாக அப்பா தான். அதனால் அவங்க இருக்கும்போது கண்டுக்காமல் இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு, ஏன்னா நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. பசங்கள்லாம் வெளியில் இருக்காங்க. தனியாக இருந்துட்டு என்ன பண்ணுறா, நைட்டில் சமைச்சு சாப்பிட்றல இல்லை கம்முன்னு படுத்துக்கிறல, சோம்பேறித்தனமாக யார் செய்கிறது போ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அது என்னவோ ஒரு காலத்தில் அப்படி தாங்க இருந்தேன். ஏன்னா இப்போயும் சில டைமில் அப்படி தான் பண்ணிடுறேன். பிஸ்கட்டு ஏதாவது இருந்தால் அப்படி சுடுதண்ணி வச்சு இல்லை டிக்கெட்ஸ்னு போட்டு சாப்பிட்டு படுத்துருவேன். ஏன்னா அது சோம்பேறித்தனான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி சூழ்நிலை தான். சரி பார்த்தேன், காலையில் மத்தியானமும் சாப்பிடல, அதனால் உடம்பு ஏதாவது டேஞ்சர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஒரு கரண்டி மாவு இருந்தது. அதே ஒரு தோசை ஊற்றிட்டேன். இதை வலிச்சு போட்டு செஞ்சிடலாம். தம்பி வீட்டு பொண்ணு வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் குட் நைட் மக்களே. இந்த கோதுமை தோசை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். நைட்டில் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஜீரண சக்தி ஆகும், நல்லாயிருக்கும். அதனால் காய் இப்போ இந்த புரோட்டாசி மாதம் எப்போவுமே காய்னா நான் மட்டும்தாங்க சாப்பிடுவேன். பையன் சாப்பிட மாட்டான். அந்தளவுக்கு எந்த காயாக இருந்தாலும் நான் இது கொஞ்சம் சுரண்டி ஊற்றி ஒரு தோசை ஊற்றிடலாம். ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது. பாய் மக்களே, குட் மார்னிங். குட் மார்னிங்ன்றேன், குட் நைட்டு.